நிச்சயமாக ஒரு நாளில இன்னைக்கு படுகிற துக்கம், இன்னைக்கு நான் படுகிற வேதனை, மன சஞ்சலம், மன கவலைகள் எல்லாம் மாறி நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லையே என்று ஒரு அழுக. எசேயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும். யாருங்க சொல்லுங்க, யாரு நம்மளுக்கு வெளிச்சமா இருப்பாரு? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். வெளிச்சம் வேற, நித்திய வெளிச்சம் வேற. வெளிச்சம் என்பது டெம்பரவரி, அதாவது அது ஒரு தற்காலிகமானது. ஆனா நித்திய வெளிச்சம் என்பது அழியாதது. ஆமே, ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் கவனிங்க, இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. தற்காலிகமானதற்கும் நிரந்தரமானதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம் நிரந்தரமானது. சொல்லுங்க, நிரந்தரமானது, தற்காலிகமானது அல்ல. இது யாருக்கு நிரந்தரமானதுன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நிரந்தரமானது. ஆமே, அரைங்குறையமா இருக்கிறவர்களுக்கு இது தற்காலிகமானது. இது ரெடிமேடு அல்ல, இது நித்தியம். சொல்லுங்க, நித்தியம்னா அழியாதது. அப்ப கர்த்தர் நமக்கு எப்படி வெளிச்சமா இருப்பாராம்? நித்திய வெளிச்சமா இருப்பாருன்னா, நான் இந்த பூமியில உயிரோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவர் மாறவே மாட்டார். அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால் உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், உனக்கு ஒரு விசுவாசம் வரணும், உங்களுக்குள்ள ஒரு அவிரோதமான தேவன் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அது என்ன நம்பிக்கை? கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினால் என்று வாக்கு பண்ணி இருக்கிறபடினால், நிச்சயமாக ஒரு நாளில இன்னைக்கு படுகிற துக்கம், இன்னைக்கு நான் படுகிற வேதனை, மன சஞ்சலம், மன கவலைகள் எல்லாம் மாறி என் துக்கத்தை கர்த்தர் ஒரு நாளிலே முடிய போக பண்ணுவார். கரங்களை தட்டுவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆனா உண்மையிலே நடக்கும். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்மையிலேயே நடக்கும். இன்னைக்கு இல்ல, ஆனா தேவன் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு இல்ல, ஆனா தேவன் பேசி இருக்கிறார். இன்னைக்கு இல்ல, ஆனா தேவன் எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இல்ல, ஆனா தேவன் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா இன்றைக்கு எந்த அளவுக்கு நான் துக்கப்படுகிறேனோ, எந்த அளவுக்கு நான் மனவேதனைப்படுகிறேனோ, எந்த அளவுக்கு நான் மன சஞ்சலப்படுகிறேனோ, எந்த அளவுக்கு நான் மன வேதனை அடைகிறேனோ, அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை சரியா மகிழ்ச்சி ஆக்குவது மாத்திரமல்ல, என் துக்கத்தை அந்த அளவுக்கு முடிய பண்ணவும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் துக்கத்தை முடிய பண்ண தேவன் எப்படி இருக்கிறாருங்க? வல்லவராக இருக்கிறார். உன் துக்கம் முடிந்து போகும். நம்முடைய அழுகையெல்லாம் ஒரு நாள்ல சந்தோஷமா மாற பண்ண போகிறார். நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஒரு அழுக? நானும் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு அழுக. எல்லாரும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், எல்லாரும் என்னை அற்பமா பாக்குறாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, ஒரு அழுக. எனக்கு ஒரு வீடு இல்லையே என்று ஒரு அழுக. எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லையே என்று ஒரு அழுக. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இல்லையே என்று ஒரு அழுக. இந்த அழுகையெல்லாம் கர்த்தர் எப்படி மாற பண்ணுவார்னா, சந்தோஷமாக மாற பண்ணுவார். சந்தோஷமா மாற பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் மாறும் பாருங்க, மாறாதது ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் விசுவாசிக்கணும். எல்லாமே தேவன் எப்படி கிரியை செய்யறாங்கன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் என்ன பண்ணுகிறாருங்க, கிரியை செய்கிறாரு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்காம தேவன் எதுவுமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய
முடியாது. அவர் நல்லவரா இருந்தாலும் சரி, வல்லவரா இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கணும். நான் விசுவாசித்தாதான் என் வாழ்க்கையில என் துக்கத்திலிருந்து நான் என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். நான் விசுவாசிக்காம, கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பாம, நான் ஜெபம் பண்ணாம, நான் பைபிள் படிக்காம எதுவுமே கடவுள் என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. இதெல்லாம் நடக்கணும்னா நான் தேவனை முழுவதுமாக, தேவனை 100க்கு 100 என்ன பண்ணணும், நம்பணும். சொல்லுங்க, 100க்கு 100 தேவனை நம்பணும்.